السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات والله بما تعملون خبير. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: لا حسد إلا في اثنين: رجل آتاه الله الحكمة فهو يقضي بها ويعلمها. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகி வல்லோன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகுமாக. அவனது மாசமுன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வில் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அஹ்சாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த திங்கட்கிழமை முதல் இன்றைய தினம் வரை தமிழகத்தினுடைய பெரும்பான்மை பெற்றோர்கள் மிகவும் அதிகம் எதிர்பார்த்த அல்லது கவலைப்பட்ட தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அவர்கள் எழுதிய தேர்வுடைய முடிவுகள் கடந்த திங்கட்கிழமையும் அல்ஹம்துலில்லாஹ் அதுபோன்று இன்றைய தினமும் 12 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவர்களுடைய தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கின்றது. உண்மையிலேயே மாணவ கண்மணிகளுடைய வருங்காலங்களை எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தேர்வாகவே நம் தேசத்தை பொறுத்தவரை இந்த தேர்வுகள் பார்க்கப்படுகின்றது, காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் அதிகமான மாணவர்கள் தாங்கள் கற்றுவந்த இந்த கல்வியை தேடி இருக்கின்றார்கள், சந்தோஷத்தில் கொண்டார்கள். இஸ்லாமும் கல்வியை பொறுத்தவரை அது எங்கு கிடைத்தாலும் அதை கற்றுக்கொள்வதற்கு இஸ்லாம் என்னென்ன வழிமுறைகளெல்லாம் நம்மை ஊக்குவிக்கின்றது என்பதை அருள்மறை மூலமாகவும் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையின் மூலமாகவும் நம்மால் நிறைவு காண முடியும். பொதுவாகவே ஒரு காலம் இருந்தது, குழந்தைகளை கூட படித்தா போதும், பரவாயில்லை, படித்து என்ன செய்ய போறான் என்கிற ஒரு நிலைமை கடந்த காலங்களில் இருந்தது. ஆனால் எதிர்வரும் காலங்கள் நாம் தற்பொழுது சந்தித்து வரக்கூடிய காலத்தின் ஓட்டங்கள் எல்லாம் கணினி வயங்களாக மாறி வரக்கூடிய இந்த உலகில் இனி வருங்காலங்களில் கல்வி அறிவு இல்லாமல் ஒரு மனிதனால், ஒரு வாழ்வனால் காலத்தை கடத்திவிட முடியுமா என்று யோசிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு காலம் நம்மை நிர்பந்தித்திருக்கக்கூடிய இந்த வேலை
அல்ஹம்துலில்லாஹ் அதில் குறிப்பாக இஸ்லாமிய பெற்றோர்கள் இந்த மார்க்கம் ஓது எழுது என்று படிக்கின்றதோ அப்பேற்பட்ட மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நமது பெற்றோர்கள் அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமிய பெற்றோர்கள் சமீபத்திய காலங்களில் கல்வியை குறித்துண்டான நிறைய விழிப்புணர்வு பெற்றிருக்கின்றோம். குழந்தைகள் படித்து தீர்வுகள் என்ற ஒரு முனைப்பு கண்டிப்பாக நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. நமது மார்க்கமும் சரி, மறுமையுடைய கல்விக்கு, அல்லாஹ்வுடைய கல்விக்கு எவ்வளவு தூரங்கள் முக்கியத்துவங்கள் தருகின்றதோ அதே அளவிற்கு அறிவு ரீதியில் கண்டிப்பாக கொஞ்சம் கூட குறைந்து விடாத அளவிற்கு உலகத்தில் நாம் வாழ்வதற்கு, நமது கண்ணியங்கள் எழுதப்படுவதற்கு என்ன தேவையோ, என்ன கல்விகள் தேவையோ அதையும் கற்றுக்கொள்வதற்கு நாம் ஊக்கப்படுத்துகின்ற என்பதை நம்மால் மிக தெளிவாக காண முடியும். இந்த அளவுக்கு நாம் ஒரு சாதாரண எழுதப்படிக்க தெரியும் சொன்னா கூட ஒரு 5ஆம் கிளாஸ் நினைக்கிறேன். மார்க்கம் நமக்கு ஒரு விவாதத்தாக கற்றுத் தருகின்றது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயன்தும் பிதைனி இலா அஜலின் முஸம்மன் ஃபக்துபூஹு. ஒரு மனிதனுக்கு எழுத்தறிவு என்பது, படிப்பறிவு என்பது எவ்வளவு தூரங்கள் தேவை என்பதை அல்லாஹ் தனது வார்த்தைகளை சொல்லித் தருகின்றான். ஈமான்தாரிகளே, நீங்கள் யாருக்கேனும் கடன் கொடுத்தால் அந்த கடனை குறிப்பிட்ட ஒரு தவறை நீங்கள் நிர்ணயித்துக் கொள்வது என்பது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லலாம் அந்த கொடுத்த கடனை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கொடுக்கின்ற கடனை இதா ததாயன்தும் பிதைனி, நீங்கள் ஒரு கடனை கொடுத்தால் இலா அஜலின் முஸம்மன், குறிப்பிட்ட ஒரு காலத்தை ஒரு தவறை குறிப்பிட்ட கடன் கொடுக்கிறீர்கள் சொன்னால் கொடுக்கும் அந்த கடனை நீங்கள் எழுதி வையுங்கள். அப்ப எழுதணும் நமக்கு முதல்ல இனத்தறிவு தேவை. ஒரு மனிதனை உலகத்தில் வாழ்வதற்கு அல்லது பிறகுதான் நாம் கண்ணியப்படுத்தப்படுவதற்கு என்னென்ன அறிவுகள் எல்லாம் தேவையோ அந்த அறிவுகள் அனைத்தையும் உள்ளடக்கியிருந்த பொழுதுதான் இஸ்லாமியை தவிர இறைவன் ரீதியாக மட்டும், அமல்கள் ரீதியாக மட்டும், வணக்கத்தின் ரீதியாக மட்டும் பழக்கப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல இஸ்லாமிய மார்க்கம் என்பதை கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலும் ஒரு நோய் கண்டிப்பாக எழுத்தறிவு இருக்கும், படிப்பறிவு இருக்கும், சொந்தக்காரனாக இருக்கப்பட வேண்டும் என்பதை இது போன்ற வசனங்களின் சிந்தனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கட்டளை எழுதினான். புகாரி போன்ற கிரந்தங்கள் வரக்கூடிய ஹதீஸில் அபூ ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அலில் வரதி அலைனா ஹக்கு கஹத்தினா அலைஹி. நபியே, பெற்றோர்களாகிய சொந்தங்களாகிய அவர்களுக்கு பெற்றோர் மீது என்ன கடமை இருக்கின்றதோ அதுபோன்று பெற்றோர்களுக்கு குழந்தையின் மீது என்ன கடமை இருக்கின்றது என்பதாக பெருமானாரிடத்தில் அபூ ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு கேள்வி இருக்கின்ற பொழுது பெருமான் சொன்னாங்க, கண்டிப்பாக கடமை இருக்குது, சில கடமைகள் இருக்கு. பெற்றோர்களுக்கு குழந்தைகளுக்கென செய்ய வேண்டிய சில கடமைகள் உண்டு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதினார்கள். பெருமானார் அது என்ன கடமை என்பதை சேர்த்து சொன்னாங்க. அப்பொழுது வளர்ச்சி அடைவாறு ஒரு பெற்றோருக்கு பிள்ளைகள் மீது இருக்கக்கூடிய தார்மீக கடமைகள் சில உண்டு. அவர்கள் முதன்மையானது 5 ஆண்டுகள் கிட்டாக வேதங்களை படிப்பறிவை சொல்லிக் கொடுத்தல். 5 ஆண்டுகள் கிட்டாக ஒரு பெற்றோருக்குண்டான கடமை பிள்ளைகளை முதல் கடமையாக இஸ்லாம் சொல்லித் தரும். பெருமான் சொல்லித் தருவாங்க 5 ஆண்டுகள் கிட்டாக. அவனை படிக்க தெரியாதவனாக ஒரு அறிவியாக வளர்ப்பதல்ல, முதலாக அவனுக்கு படிப்பை கற்றுக் கொடுங்க.
இது பிள்ளைகள் மேல் பெற்றோருக்கு இருக்கக்கூடிய முதல் கடமை, தார்மீக கடமை என்பதை நபிகள் பெருமானார் சொல்லுவதை அடுத்து சொல்லுவாங்க. முதல் கடமையாக கல்வி அறிவு இருக்கிறது. அதற்கு பிறகு தேவை என்று சொன்னால் உடற்பயிற்சி ரீதியாக தன் உடலை வலுப்படுத்தக்கூடிய ரீதியாக சில கலைகளை கற்றுக் கொள்ளுங்கள். முதல் தேவையாக கல்வி அறிவு இருக்கட்டும். நபிகள் பெருமானார் செல்லவாக இறங்கி கொண்டு வந்தார்கள். அதற்கு அவ்வளவு ராசிய ரவிகளா கேட்ட கேள்விக்கு இப்படி பதில் சொன்னாங்க. புகாரில் இடம்பெற்றது. இதற்குரிய அல்லாஹ் மார்க்கத்தை பொறுத்தவரை ஒரு சிறுவன் அல்லது ஒரு வாலிபன் படிப்பறிவு இல்லாமல் வளர்வான் என்று சொன்னால் அது கண்டிப்பாக முதல் குற்றவாளி குற்றர் என்பதை இதுபோல அறிந்து நோக்கி மிக தெளிவாக எடுத்துரைக்கும். ஆக ஒரு இஸ்லாமியன் ஓடுவது என்பது மட்டுமல்ல, மாறாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்னென்ன கல்விகள் தேவையோ அந்த அத்தனை கல்விகளையும், குறிப்பாக நாம் தலைநிமிர்ந்து வாழ்வதற்கு இந்த உலகத்தில் என்னென்ன கல்விகள் தேவையோ, கல்வி என்னும் பெயரில் நுழைகிறதோ அவைகளை கற்றுக்கொள்வது, குறிப்பாக எழுத்தறிவு ஒரு படிப்பறிவு, இந்த இரண்டையும் கற்றுக்கொள்வது ஒரு ஊழியருக்கு உண்டான அடிப்படை நிலைமைகளை தாக்க வேண்டும் என்பதை இதுபோன்ற அதிர்ந்த சிந்தனையை இமாம் நமக்கு தெரிவித்து தருவார். அல்ஹம்துலில்லாஹ், அந்த அடிப்படையில் இஸ்லாமிய சமுதாயம் கல்விகளை குறித்துண்டான விழிப்புணர்வுகள் ஓரளவு ஒத்துழைக்கின்றோம். இன்னைக்கு என்னன்னு சொன்னா 12ஆம் வகுப்பு தேர்வு வந்துருச்சு, 10ஆம் வகுப்பு தேர்வு வந்துருச்சு. இதற்கு பிறகு என்ன செய்வது? இதற்கு பிறகு என்ன செய்வது? சமூகத்தினுடைய நிறைய பெற்றவர்கள் 12 படிச்சுதான் போதும், இது வேலைக்கு போவது அதிக பெற்றவர்கள். காரணம் மிகப்பெரிய காரணம் ஒரு பொருளாதாரம். இதை அதை நினைத்து நாம் எடுக்கக்கூடிய முடிவு 12 வரைக்கும் படித்தது போதும், ஏதாவது வேலைக்கு போகலாம் என்கின்ற ஒரு முடிவுக்கு சமுதாயம் தள்ளப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். உயர்கல்வி ஒரு சமுதாயத்திற்கு உண்டான மதிப்பீட்டை உலக அளவில், அரசியல் அளவில் முன்னிறுத்துவதற்கு உண்டான அடிப்படை இந்த உயர்கல்வியம். எதற்கு சொன்னால் வேதனையான ஒரு விஷயம், அரசாங்கத்தின் மூலமாக தரப்படக்கூடிய அறிக்கை ஒரு நிதர்சனமான உண்மையை நினைக்கிறது. முஸ்லிம்கள் ஏதோ தப்பித்தோடி 12 வரைக்கும் படிக்க வச்சிடறாங்க. 12க்கு பிறகு தனது வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய அந்த முக்கியமான கட்டத்தில் உயர் கல்வியை இஸ்லாமிய சமுதாயத்தில் அதிக நபர்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்பதை எவ்வளவு உயர்ந்து பதிவு செய்யலாம்னு சொன்னா, இன்னைக்கு சமுதாயத்தில் யார் யாரெல்லாம் பின்தங்கிய சமுதாயமாக பேச்சுலர்கள் பார்க்கப்படுதோ அந்த அனைத்து பின்தங்கிய சமுதாயங்களை விட இஸ்லாமிய சமுதாயம் உயர்கல்வியை மிக மிக பின்னடை. இது அரசாங்கம் தரக்கூடிய இந்த இந்து நாடுகளில் அரசாங்கம் தரக்கூடிய அறிக்கை. உலகத்தினுடைய அத்தனை பின்தங்கிய சமுதாயத்தை விட இஸ்லாமியர்கள் தனது உயர்கல்வியை மிக மிக பின்னரை சந்தித்திருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக ஆய்வு தரவுகள் மிக தெளிவாக செல்லும். குறிப்பாக கொரோனாவுடைய காலத்திற்கு பிறகு 2019-20க்கு பிறகு இஸ்லாமிய மாணவர்கள் உயர்கல்வியை தேடிச் செல்வதை நாடி செல்வது மிக மிக தவிர்த்திருக்கின்றார்கள். இன்னும் சொல்லப்பட புள்ளி வருகிறது. 10th ஒரு மாணவன் படிக்கிறான்னு சொன்னா 5ல ஒருவர் உயர்கல்விக்கு போறாங்க, 4 பேர் அடுத்த ஸ்டேஜ் போறாங்க, ஒருவர் போறது. 5ல் ஒருவர் உயர்கல்வியை தவிர்க்கக்கூடிய ஒரு சூழல் தான் இஸ்லாமிய சமுதாயத்தில் நிலவி வருகின்றது என்ற மிகப்பெரிய வேதனைக்கு தான் விஷயத்தை பதிவு செய்கிறார். இந்த சமுதாயத்திற்கு உண்டான மரபணு யோசிக்கணும். நமது கடந்த தலைமுறைகளை நமது
நமது முந்தைய வரலாறுகளை புரட்டி பார்ப்போம் என்று சொன்னார். குறிப்பாக 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 16ஆம் நூற்றாண்டு வரை இஸ்லாமியர்கள் தொடாத அல்லது இப்படி சொல்லலாம், இஸ்லாமியர்கள் ஆதிக்கம் செலுத்தாத துறைகளே கிடையாது. இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 16ஆம் நூற்றாண்டு வரை இஸ்லாமியர்கள் இந்த துறைகளில் கால் பதிக்கவில்லை, அவர்கள் சாதிக்காத துறைகள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எந்த துறையும் விட்டு வைப்பதில்லை. எல்லா துறைகளிலும் இங்கு சொல்ல போனால் எல்லா துறைகளுக்கு முன்னோடியாகவும் இஸ்லாமியர்கள் தான் இருந்தார்கள், வழிகாட்டியாக இருந்துள்ளார். கடந்த காலத்திலேயே நிகழ்த்தனமான உண்மை. இந்த அளவுக்கு சொன்னால் நமக்கு தகவல்கள் மிக தெளிவாக இருக்கிறது. இன்னைக்கெல்லாம் ஆபரேஷன் ரொம்ப எளிதாக இருக்கு. ஆபரேஷன் இந்த சின்ன ஒரு காயத்திற்கு பெரும் காயத்திற்கு ஆபரேஷன் ரொம்ப எளிதாக இருக்கு. அந்த ஆபரேஷனுக்கு ஆரம்ப நிலைமை பேஷண்ட்டுக்கு வழி செய்யக்கூடாது, ஒரு மயக்க மருந்து கொடுப்பாங்க. இந்த மயக்க மருந்தை ஆரம்பமாக கண்டுபிடித்து உலகத்தை கற்பழித்தவர் அப்போது பார்க்கும் ஜஹரான். இந்த மயக்க மருந்து ஆரம்பமாக கண்டுபிடித்து உலகத்தில் இருக்கிற மருத்துவத்துறைக்கு அர்ப்பணித்தவர் அப்போது பார்க்கும் ஜஹரான். இங்கு யாருக்கு அண்ணன் பெருமானாருடைய சோழர்கள் அன்சாரி கோத்திரத்தை சார்ந்தவங்க அதை மாற்றினார். அந்த பரம்பரை வந்தவர் அபுபாசிர் ஜஹரான். இவர்கள்தான் மருத்துவத்துறைக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்த அன்றைய காயப்பட்டவர்கள் முதன்முறையாக மயக்க மருந்து என்கின்றவரை கண்டுபிடித்ததை அர்ப்பணித்தவர் இவர்தான் என்கின்ற புள்ளி வந்து நமக்கு தரலாம். அதுபோன்று ஆரம்பமாக உலகத்திற்கு பேனா பிளஸ் மைக்கூர் இதை உலகத்திற்கு கண்டுபிடித்து அர்ப்பணித்தவர்கள் தௌலத்தில் பாத்திமே அந்த ஆட்சியாளர்கள் காலத்தில் இருந்த அன்றைய கலீஃபாலாம் எந்த அளவுக்கு சொன்னார், தனது அதான் அன்னைக்கு பேனா இல்லை, தனது கரந்தரை சுற்றுதல் செலவழிவார். அந்த மையுடைய அசரியத் என்பது பிரதிபலிப்பவர்களை கரந்தரை எப்பொழுதும் இருக்கும் என்பதாக வரலாறு தெரிவிக்கிறார். இது மட்டுமல்ல, இதுபோல நிறைய ஆய்வாளர்கள் நமக்கு வரலாறு தெரிவிக்கிறது. இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் பொறுப்பாளர்கள் 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 16ஆம் நூற்றாண்டு வரை இஸ்லாமியர்கள் இந்த உலகத்திற்கு வெற்றி செல்லாத, இஸ்லாமியர்கள் இந்த உலகத்திற்கு சொல்லித் தராத எந்த கலைகளும் எந்த கல்விகளும் கிடையாது. தலைமை பீடம் எப்படி நடத்த வேண்டும், இஸ்லாமியர்கள் தான் முன்னோடி. ஒரு தலைமையில எப்படி இருக்கணும், வாழ்ந்த சாட்சியவர்கள் இஸ்லாமியர்கள். வாழ்வியல் ரீதியான கல்விக்கு வெற்றித்தவர்கள் இஸ்லாமியர்கள். இப்படி எல்லா தலைகளிலும் நிரம்பி காணப்பட்ட ஒரு சமுதாயம் தான் இன்னைக்கு உலகத்தினுடைய பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களில் உயிர்கல்வி மிக மிக பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு வேதனையான ஒரு மோசமான சூழல் சமுதாயத்தை கல்வி வருகிற நல்லா பாதுகாக்கும். மார்க்கத்தின் முன்னோடிகளாக இருக்கக்கூடிய இமாமுடைய வாழ்க்கையை பார்க்கணும்னு சொன்னா, இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இப்படி சொல்லுவாங்க, லா அஅலமு இல்மன் பஅதல் ஹலால் வல் ஹராம். ஹலால் ஹராமிற்கு பிறகு, ஷரியத்துடைய கல்விக்கு பிறகு நான் ஒரு கல்வியை கற்றுக்கொண்டு ஆசைப்படுகின்றேன், சிறந்ததாக இருக்கும் என்று சொல்வேன் என்று சொன்னால் சொல்றாங்க அம்பரவினத்து. ஷரியத்துடைய கல்விக்கு பிறகு, ஹலால் ஹராமுடைய கல்விக்கு பிறகு ஒரு கல்வி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று சொன்னால் அது மருத்துவம் சார்ந்த கல்விங்கிறாங்க. இவங்க ஷாஃபிராவுக்கு அன்னைக்கு அவங்க வாழ்றப்பே சென்று போற வீடு தெரியுமா? அதான் உணர்ந்து கொள்ளுங்கள், இந்த அசல் கிதாபி அது வட போன ஆடை.
இவன் சாப்பிடாத அவங்க வாழ்ந்த காலத்தை தெரிஞ்சு போறாங்க. வேதனை என்ன தெரியுமா? இன்று நம்மை விட அந்த மருத்துவத்துறையை வேதவாசிகள் யூத நசராணிகள் நம்மை விஜயித்து விட்டார்கள். அப்போ சாப்பிடாத அவங்க சொல்லிட்டு போறாங்க. மருத்துவத்துறைக்கு முன்னோடியாக நாம் இருந்தோம். மயக்க மருந்தாகட்டும், ஊசியாகட்டும், அதை ஏற்கக்கூடிய தெரிஞ்ச நிர்வாகத்தும் எல்லாம் நாம் கற்று எல்லா உலகத்துக்கு நாம சொல்லிக் கொடுத்தோம். ஆனா இன்னைக்கு நம்மை விட வேதவாசிகள் யூத ரசனானிகள் இந்த உயர்கல்வியில் குறிப்பாக மருத்துவ கல்வி இன்று அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அன்னைக்கு அவங்க நிறைவேற்றிட்டு போறாங்க. அது மட்டுமல்ல, மார்க்கம் உயர்கல்வியை குறித்து குறிப்பாக இந்த மருத்துவத்துறையை குறித்து எவ்வளவு தூரங்கள் வலியுறுத்துகின்றன என்பதற்கு அவங்க சாதியாளர் கொடுக்கிறாங்க. கல்வியில் 1/3 வீணாக்கப்பட்டது. கல்வியில் 1/3 வீணடிக்கப்பட்டது. இங்கே கூலி வல்லவார் அந்த மருத்துவத்துறை இன்னைக்கு யூத அசாரத்தை எடுத்துக்கொண்டாங்க. சமுதாயம் தெரிவித்து வருத்தப்படுறாங்க. இன்னைக்கு எல்லாம் சிசேரியன் இல்லாத இன்னைக்கு ஒரு படத்தை ஒரு சமுதாயத்தில் பார்க்க முடியல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. பிரசவம் என்பது சிரமப்படுத்தித்தான் அழுத்துத்தான் இருப்பது. கண்டிப்பாக நீங்க அப்படி விதியாகவே இல்லை. ஆனால் உலகத்தினுடைய மெஜாரிட்டி நீங்க சிசேரியனா மாறி இருக்கு. நீங்க அப்படித்தான் இன்னைக்கு செய்ய முடியும் என்று ஒரு சூழல் வச்சு மருத்துவத்தை நீங்க மாற்றி அமைத்திருக்கிறாங்க. அந்த பாதுகாப்பு பிரசவம் அதெல்லாம் இயற்கையாக கொடுக்கக்கூடியவர்கள் அவருடைய உறவுமானது அல்ல. ஆனால் யூதர்களுடைய பூர்த்திகள் நீங்க இந்த பிரசவத்தில் கூட எத்தனை மரங்கள் இலகுவாக கீழே கூட்டாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கு. எதையும் சொன்னாங்க, கல்வியில் 3/1 மருத்துவத்துறை சார்ந்து சமுதாயம் வீணடித்திருக்கிறாங்க. முன்னோடிகளாக இருக்கக்கூடியவனா இஸ்லாமிய கோவில் அமர்ந்தாடி அவருடைய தாயார் குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது சொல்லி வளர்ப்பானா, குழந்தைக்கு பால் ஊட்டுகின்றபடி சொல்லி வளர்ப்பாங்கண்ணா. யாருடைய ஒத்துழைப்பு என் மகனே நீ கல்வியை கற்றுக்கோ, இந்த கல்வி விரும்புகின்றால் அந்த கல்வியை கற்றுக்கொள். நான் சொத்து இருந்தபோது நான் வளர்க்கிறேன், இப்படிதான் நான் வழிகாட்டுவேன். நீ எந்த கல்வி விரும்புறையோ கல்வியை கற்றுக்கொள். எப்பொழுது வாழ்க்கை உயர்த்துகின்ற பொழுது ஒரு தாய் இப்படித்தான் சொல்லி வளர்ப்பார்கள். இஸ்லாமிய முன்னோர்கள் இப்படித்தான் குழந்தைகளை வளர்த்தார். அந்த சமுதாயத்தை பொறுத்தவரை, குறிப்பாக பெரும்பான்மை மக்களை பொறுத்தவரை உயர்கல்விகள் 8 தனிகளாக, அது உயர்கல்விகள் தேவையற்ற ஒன்றாக ஏதாவது கூடுதலுக்காக போனா இந்த ஒரு நிபந்தத்தை நீ கல்வி நாம் மாற்றி வச்சிருக்கிறோம். அல்லா பாதுகாக்கும். எனவே கல்வி இந்த சமுதாயத்தை தலைநிலை செய்வதற்குண்டான ஒரு மிகப்பெரிய அடையாளம் கல்வி. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பின்னணி ஒன்று தெரியுமா? சரியான ஒரு நேரத்தில் மிக திறமையாக வழிநடத்தக்கூடிய ஒரு செயல் சமுதாயத்தை தேவையான நேரங்களில் வழிநடத்துவதற்குண்டான ஒரு நல்வழி காட்டுவதற்குண்டான நல்ல ஆலோசனை தரக்கூடிய வேலை இன்னைக்கு ரொம்ப குறைவு. அதில் குறிப்பாக அரசாங்க பதவி மக்களுக்கு உதவியாக இருக்க வேண்டிய அந்த அது போன்ற ஒரு சூழல் இன்னைக்கு அது போன்ற பதவிகள்ல சமுதாயத்தின் இளைஞர்கள் மிக மிக குறைவு. நாம் ஏற்கனவே அரசாங்கத்தின் ரீதியாக பல்வேறு நீதிகள் முடக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு தீர்வு நம் சமுதாய இளைஞர்கள் அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்தில்
ஆண்களுக்கு இடத்திற்கு நம் பிள்ளைக்கு நாம் கொண்டு வருவதற்குண்டான ஒரு சூழலை பெற்றோர்களால் நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கு நாம் குழந்தைகளை ஆர்வப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. மார்க்கம் கல்விக்குண்டான நிபந்தனைகள் 2 கல்விக்குண்டான நிபந்தனை 2. ஒன்று நீ கற்றுக்கொள், இரண்டாவது கற்றதை பிறகு கற்றதை கொண்டு பிறகு உதவி செய்து 2 தான். கல்வி ரொம்ப பெருசுன்னா கல்வியை எல்லாம் 2 திட்டங்கள் நமக்கு சொல்லித் தரும். நல்லது என்று தெரிகின்றதா, கல்வி என்று தெரிகின்றதா, கற்றுக்கொள், தடையே கிடையாது. இரண்டாவது எது கல்வி, நாம் கற்றதை கொண்டு பிறருக்கு உதவியாக இருக்கும். அதுக்கு பேர் கல்வி. கையிலுக்கும் ஆண்டமா உங்களுக்கு குரானை கற்றுக் கொடுத்தார். கல்விக்குண்டான இலக்கணம் என்றுதான் நீ அதை கற்றுக்கோ. நீ கற்றதை கொண்டு சமுதாயத்திற்கு எந்த ரீதியில் பயன் தர முடியுமோ அப்படி பயனது. நீ சமுதாயத்தினுடைய குடும்பாங்க பெற்றோர்கள் இதுபோன்ற ஒரு சிந்தனை, இதுக்கு பேர் நான் கல்வி. நான் படிச்ச, நான் சம்பாதிச்ச, எனக்கு சேவிங் பண்ண, இது இல்லை. கற்க வேண்டும், கற்றதை கொண்டு சமுதாயத்திற்கு வழிநடக்க வேண்டும். அந்த கல்வி, அந்த சிந்தனைக்கு நம்ம குழந்தைகளாக உருவாக்க வேண்டிய தேவை. அதுபோன்று மிக மிக முக்கியமான மற்றொரு தேவை, நிறைய உதவக்கூடிய மனப்பான்மைகள் பெருகி வருகின்றது. நிறைய செல்வந்தர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிறைய ஈடு வர்றாங்க. அதில் குறிப்பாக சமுதாயத்தின் இளைஞர்களுக்காக, சமுதாயத்தின் குழந்தைகளுக்காக ஒரு கல்வி நிலையங்கள் கண்டிப்பாக சமுதாயத்திற்கு தேவை. அதை உருவாக்க சமுதாயம் முன் வர வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? இந்த தேசத்தினுடைய முதல் கல்வி நிறுவனம் எது தெரியுமா? இந்த தேசத்தினுடைய முதல் கல்வி நிறுவனம் பாத்திமத்தில் சகரியா, இருக்கக்கூடிய பாத்திமத்தில் சகரியா எல்லாம் இந்த தேசத்தினுடைய முதல் கல்வி நிறுவனம் உருவாக்கியவர்கள். அதை உருவாக்கியது மட்டுமல்ல, அதை இந்த தேசத்திற்காக மக்களுக்காக வக்கும் செய்தார். காரணம் கல்வியுடைய அவசியத்தை, கல்வியுடைய தேவையை, அதில் குறிப்பாக உயிர்கல்வியுடைய தேவையை அந்த மேம்பட்ட உணர்ந்ததினால் கல்வி நிலையத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். உருவாக்கியது மட்டுமல்ல, இது சமுதாயத்திற்குண்டான வகுப்பை ஒப்படைக்க முடிகிறார்கள். கற்றுக்க முன்வராததற்குண்டான ஒரு மிகப்பெரிய காரணி பொருளாதார பின்னணி. சமுதாயத்திற்குண்டான நிறைய கேள்விகளுக்கு திட்டமிடக்கூடிய செல்வந்தர்கள், வியாபாரத்தின் வணிகர்கள் சமுதாயத்தை முன்னேற்றுவதற்காக குறைந்தவர்கள் நமது பகுதிகளில் ஒரு பள்ளிக்கூடங்களை நீங்க நிறைய இஸ்லாமிய பள்ளிகள் உருவாக்கப்படுது. ஆனா மற்ற பள்ளிக்கூடங்களை விட இந்த அமௌண்ட் ஜாஸ்தியா தான் இருக்கு. தேவையை அடிப்படையில் வர இல்லைங்க. யாருக்கு நீங்க படிக்க போறா, யாருக்கு அங்க படிக்க போறா கேட்டா இஸ்லாமிய நிறுவனம். ஆனா உள்ளவர் பார்த்தோம்னு சொன்னா வாசகங்களும் நெருங்க முடியும். அந்த மாதிரி தான் இருக்கு. இதனால இஸ்லாமியர்களுக்காக, குறிப்பாக படிக்க முடியாத இஸ்லாமியர்களுக்காக, அவர்கள் கல்விக்காக சேவை என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமிய செல்வந்தர்கள், வணிகர்கள் வர வேண்டும். இது ஒரு முன்னோடி நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய பாடம். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, குறிப்பாக கொரோனாவிற்கு பிறகு நமக்கு நம் சமுதாயத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிறைய காலேஜுகள்ல அதனுடைய கோட்டாக்கள், சீட்டுகள், அதுபோன்று நிறைய கவர்மெண்ட் இடங்கள்ல பணியிடங்கள் நம்முடைய நிறைய சீட்டுகள் ஜாலியாக விடப்படுது. காரணம் ஒன்று, கல்வி அறிவு இல்லை, பணியிடங்கள் சேருவதற்கு தான் தகுதி இல்லை. எனவே உயர்கல்வி ஒரு சமுதாயத்தை அடையாளப்படுத்துவதற்குண்டான, ஒரு சமுதாயத்தை முன்னிலைப்படுத்துவதற்குண்டான மிகப்பெரிய தகுதி என்பதை சமுதாயம் மறந்துவிடக் கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் அதற்குண்டான முன்னெடுப்புகளை சமுதாயத்தின் முன்னோடிகள் நாம் செயல்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டவனாக என் வார்த்தை நிறைவு செய்கின்றேன். வாசல் ஜாவா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.